அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும். இன்றைய தலைப்பு இன்னும் இருக்கிறார் எஸ்பிபி. இப்போதும் யார் வீட்டிலாவது ஒலித்து காற்று மண்டலத்தில் கலந்து கொண்டிருக்கும் அந்த கந்தர்வ குரல். இப்போதும் யார் வீட்டிலாவது ஒலித்து காற்று மண்டலத்தில் கலந்து கொண்டிருக்கும் அந்த கந்தர்வ குரல். ஏதோ ஒரு பேருந்தை இங்கு இயக்குவது என்ஜின் மட்டுமல்ல. ஏதோ ஒரு பேருந்தை இங்கு இயக்குவது என்ஜின் மட்டுமல்ல. நம் அவசர நேரத்திற்கு நடுவே எஞ்சியிருக்கும் இவர் பாடலும் தான். நம் அவசர நேரங்களுக்கு நடுவே எஞ்சியிருக்கும் இவர் பாடலும் தான். வண்டியில் செல்பவரின் பயணக் களைப்புக்கு காது வழி பருகும் தேநீர் குரல் அதுதான். தேன் குரலும் அதுதான். வண்டியில் செல்பவருக்கு பயணக் களைப்புக்கு காது வழி பருகும் தேநீர் குரலும் அதுதான். தேன் குரலும் அதுதான். நம் மகிழ்ச்சியை திறக்கும் அந்த குரல். சோகத்திற்கு மூடுவிழா பாடும் அந்த குரல். நம் மகிழ்ச்சியை திறக்கும் அந்த குரல். சோகத்திற்கு மூடுவிழா பாடும் அந்த குரல். பூத்தனி வாசனை தனியா? அதுபோல நம் வாழ்விலிருந்தும் பிரிக்க முடியாத அந்த குரல். பூத்தனி வாசனை தனியா? அதுபோல நம் வாழ்விலிருந்தும் பிரிக்க முடியாது அந்த குரல். அவர் வாழ்ந்த தெருவுக்கு எஸ்பிபி தெரு என்று சூட்டியிருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த தெருவுக்கு எஸ்பி பாலசுப்பிரமணியம் தெரு என்று சூட்டியிருக்கிறார்கள். அது சரி, அவர் குரல் நுழையாத தெரு எந்த ஊரிலாவது உண்டா? இங்கு எல்லா தெருவும் எஸ்பிபி தெருதானே. அது சரி, அவர் குரல் நுழையாத தெரு எந்த ஊரிலாவது உண்டா? இங்கு எல்லா தெருக்களும் எஸ்பிபி தெருதானே. பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும். நன்றி.